இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லோரும் நிறைய விஷயங்கள் சாப்பிட்றோம், நைட் டைமில் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்க மாட்டோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம உடம்புக்கு என்னென்ன கெட்டதோ அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால நமக்கு சில அறிகுறிகள் வரும். ஆனால் இதெல்லாம் நம்ம சாதாரணன்னு சொல்லிட்டு நமக்கு அதை கடந்து போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு பின்னாடி ஏற்படுத்தக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்க ஒரு விஷயம், இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் தண்ணியே குடிக்கிறது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத தண்ணி குடிக்கிறாங்க நிறைய பேர். அப்புறம் நிறைய பேர் இப்போ யங் ஜென்ரேஷன்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல சிறுநீரகம் அதிகமாக பாதிப்படையுது. அதுக்காக இப்போ நம்ம சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில அறிகுறிகள் இருக்கும்ல, அந்த அறிகுறிகளில் ஒரு 5 அறிகுறிகள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது, இப்போ இதில் அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், அதுக்கு ஒரு 7 இருக்குது. ஓகேங்களா, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிறுநீரக பிரச்சனைகள், அதோட அறிகுறிகள், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இது பிபிசியிலேருந்து எடுத்த ஒரு ஆர்டிக்கல் தான். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி சிறுநீரகத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல எப்படி நம்ம தேவையான விஷயங்கள் நம்ம உடம்புக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளே நம்ம கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள். அது நல்லது எடுத்துக்கிது, அதுக்கு நல்லது எடுத்துக்கிட்டு அது கழிவை உடலில் ஏற்படுத்தும். அந்த கழிவை நம்ம கண்டிப்பாக வெளியேற்றி ஆகணும். எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த கெட்டதையும் நம்ம உடல்லேருந்து வெளியேற்றணும். ஸோ அப்படி ஒரு வேலை செய்கிறது தான் சிறுநீரகம். ஸோ சிறுநீர் அப்படின்றத நம்ம கழிவை உடல்லேருந்து வெளியேற்றுற வேலையை செய்கிறது முக்கியமான பங்கு சிறுநீரகம் தான். ஓகேங்களா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிற விஷயம் தண்ணி குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா, இப்போ சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன்ஸ்னால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் சிறுநீர் வெளியேற்றுது, அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றுது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை இது கண்காணிக்குது. அண்ட் ரத்த சிவப்பணுக்களையுமே இது உருவாக்குது. ஓகேங்களா, இதுதான் சிறுநீரகோட பாதிப்பு. சாரி, வேலை. இப்போ சிறுநீரகம் பாதிப்படையுது அப்படின்னா இப்போ இது ஃபங்க்ஷன் பண்ணுற, இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே குறிப்பிட்டு ஒரு வேலை மட்டும் செய்யாது. ஓகேங்களா, இந்த உடல் உறுப்புகள் ஒரு வேலை மட்டும் செய்யாமல் இன்னொரு வேலை அப்படின்னு செய்யும். அப்போ அந்த ஒரு உறுப்பு பாதிக்கப்படுறதுனால இன்னொரு பிரச்சனையும் வரும். ஓகேங்களா, இப்போ சிறுநீரகம் பாதிக்கப்படுது அப்படின்னா இப்போ ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, குறையிறது. இப்போ ரத்த அழுத்தம் வரதுனால சுகர் அதிகமாகுது. இந்த மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருப்போம். ஓகேங்களா, இதுதான் சிறுநீரகத்தோட வேலை. இப்போது இது நமக்கு என்னென்ன அறிகுறிகள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அடிக்கடி யூரின் போகிறது. இந்த அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை சிறுநீரக செயலிழப்பை இது நமக்கு காட்டுது. ஓகேங்களா, இப்போ அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னா உங்கள் சிறுநீரகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் இப்போயே பார்த்துக்கிட்டா நல்லதுடா, பொழைச்சிக்கோடா நீ, இல்லைன்னா அவனை நான் பெரிய ஆப்பில் கொண்டு சொறி விட்டுருவேண்டா அப்படின்ற மாதிரி அது நமக்கு சிம்டம்ஸ் காட்டுது. ஓகேங்களா, இப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த அடிக்கடி யூரின் போகிறத பாலியூரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவையான அளவை விட குறைவான அளவில் சிறுநீரை சுரக்க வைக்கும். ஓகேங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூரின் போகும்போது அதிகமாக நுரை வருது. ஸோ இந்த நுரை வருது சிறுநீரக பாதிப்பு மட்டும் இருக்காது, அது சிறுநீரக பாதிப்பாக மட்டும்தான் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. பட் இருந்தாலும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த சிறுநீரகத்தில் நுரை வரது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உடம்புல பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம டெய்லி பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்போ கண்ணில் அதிகமாக இந்த பூளை வர்றது, அப்புறம் அதிகமாக மோஷன் போகிறது, அதிக டைம் யூரின் போகிறது, இல்லை கம்மியான டைம் வரைக்கும் யூரின் போகிறது, அது ரொம்ப எல்லோயிஷாக போகிறது, மோஷனோட டைப் மாறுறது, இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குங்க. இது மாறுறதே நமக்கு உள்ள ஏதோ பிரச்சனை இருக்க போய் தான் இந்த விஷயங்களில் ஒரு சேஞ்சஸ் வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஃபுட் ஸ்டைலையோ இல்லை லைஃப் ஸ்டைலையோ ஹெல்த்தியாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டுங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உடல் வீக்கம். இப்போ இருக்கிற வயசானவங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த வீக்கம் அப்படின்றது ஒரு காமனான நோயாக மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி காலில் வீங்கிறது, கண் வீங்கிறது, முகம் வீங்கிறது, கை கால்லாம் வீங்கிறது, இதெல்லாம் இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, கணுக்கால் வீக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டாக்டர்ஸ்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்ட்டு மற்ற டாக்டர்ஸ் அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிக்கலில் சொன்ன டாக்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கணுக்கால் வீக்கம் இருக்கிறவங்க
சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண் வீக்கம், உடல் வீக்கம் இதெல்லாமும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த அறிகுறியாக வந்து சொல்கிறாங்க. அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம். ஸோ இந்த உயர் ரத்தம் அழுத்தம் இருக்கும்போது சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். ஸோ இது வந்துட்டு இந்த அதிக பிளட் ப்ரெஷர் அப்படின்றது 2 அதாவது இருமுனை கத்தி மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இது சிறுநீரக பிரச்சனையும் உருவாக்கும் அண்டு நீரிழிவு நோயை உருவாக்கும். ஓகேங்களா, இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறையா இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 4ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் சுகர் பேஷண்ட்ஸ் சுகர் அதாவது டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிறைய பேருக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா சுகர் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வந்துட்டு இந்த சிறுநீரக பாதிப்புனாலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் 80% பேர் வந்துட்டு சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்களா தான் இருக்காங்க. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட சிறுநீரக பாதிப்பும் வந்துட்டு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்றது அவசியம். அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னாலும் சிறுநீரகத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட அவசியம். ஓகேங்களா. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல வந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்தடுத்து எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கும். பேசிக்காகவே ஒரு பார்ட் வந்து நம்மளோட உடம்புல வந்து போயிடுச்சு அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் குறையும் போது அது மற்ற பிரச்சனைகளே உருவாக்கும். அதுக்காக தான் சொன்னேன் முன்னாடி. அடுத்து 5ஆவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சோர்வு, அப்புறம் வந்துட்டு உடலில் வந்துட்டு அரிப்பு ஏற்படுறது, அப்புறம் குமட்டல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு அறிகுறியாக சொல்கிறாங்க சிறுநீரக பாதிப்புக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அரிப்பு வர்றது இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்துட்டு அதிகப்படியான சிறுநீரை வந்து நம்ம வெளியேற்றும் போது அந்த பாஸ்பரஸ் குறைபாட்டை வந்துட்டு இந்த சிறுநீரகம் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாஸ்பரஸ் வந்து நம்ம உடலில் குறையும் போது அது நமக்கு அரிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த 5 அறிகுறிகளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிறுநீரகத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் சிறுநீரகம் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு செய்தி. ஓகேங்களா. ஸோ இந்த குமட்டல் நமக்கு வர்றதுனால சாப்பாடில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சாப்பிட தோணாது, சாப்பிடலாம் அல்சர் வந்தால் டைஜஷனில் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைங்க. ஸோ ஒன்று நம்ம டேமேஜ் பண்ணிட்டாலே அது எல்லாமே போயிடுங்க. ஸோ முக்கியமான இதெல்லாம் வந்து இந்த கிட்னி, இந்த லிவர், இதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு முக்கியமான ஒரு பாடி பார்ட்ஸ் நம்ம உடம்புல, உடல் உறுப்புகள். ஸோ லிவர் வந்து இந்த லிவர் அண்டு இந்த கிட்னி வந்துட்டு 2மே குடிக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து டேமேஜ் ஆகும். அதாவது மதுபானம் அருந்துறவங்களுக்கு வந்துட்டு இது அதிகமாக வந்துட்டு பாதிப்பாகும். பொதுவாக தண்ணி ஒழுங்காக குடிக்கிறதுனால இதெல்லாம் வரும். என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் தாங்க. தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே நம்ம சொல்லுவாங்க. பொதுவாகவே நீரின்றி அமையாது உலகன்ற மாதிரி, நீரின்றி இருக்காதுடா உடம்பு அப்படின்ற மாதிரி தண்ணி இல்லாமல் நம்ம உடலில் ரொம்ப நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸ்கின் ட்ரை ஆகிறதா இருக்கட்டும், டீஹைட்ரேஷன் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் தண்ணி குடிக்கலனாவே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமாக குடிங்க. இந்த தண்ணி அதிகமாக குடிக்கும்போது இந்த சிறுநீரக பாதிப்பில் இருக்க நோயாளிகளுக்கு வந்துட்டு உடலில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத அந்த கழிவுகள் வந்துட்டு வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கற்கள் உருவாகிறது, இல்லை சில வந்துட்டு தொற்று நோய்கள், சிறுநீரக தொற்று நோய்கள் உருவாகிறத வந்துட்டு அதிகப்படியான தண்ணீர் அருந்தும் போது நமக்கு அது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக தண்ணி குடிக்கிறது ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன். இது வந்து பேசிக்காக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நம்ம காசு கொடுத்து பெருசாக நம்ம செலவு பண்ணியும் இல்லை பயங்கரமாக நம்ம வந்துட்டு இது பண்ணணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெமெடி. ஓகேங்களா. அதிகமாக தண்ணி குடிங்க. ஓகே, செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உப்பு. ஸோ உப்பு வந்துட்டு தேவையான அளவு தான் போடணும். அளவு கம்மியாக கூட போட்டுக்கோங்க. அதிகமான அளவு உப்பு எடுத்துக்கிறது வந்துட்டு சிறுநீரக பாதிப்பு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் பண்ணும். ஸோ அதனால உப்பை வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊறுகாய், அப்பளம், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இந்த நூடுல்ஸு, இந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு அவங்களே ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு கம்மியான அளவில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ பொதுவான ஒரு இடத்துலன்றப்போ உப்பு வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணுன்ற அளவில் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ
இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். நம்மளோட நாக்கை கட்டுப்படுத்திக்கிட்டாலே நமக்கு பல வியாதிகள்லேருந்து நம்ம குணப்படுத்திக்கலாம். அண்ட் இது வந்து செகண்ட் விஷயம். மூணாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாறை உப்பு, அதாவது ராக் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிங்க் கலரு, பிங்க் சால்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நார்மலாக நல்ல உப்பு தான். அது யாருக்குன்னா நார்மலாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இல்லை, ரத்த அழுத்தமே அவங்களுக்கு கிடையாது, சிறுநீரக பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நார்மலான ஹெல்தி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ராக் சால்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் கம்மியாகவும் இருக்கிறதுனால ராக் சால்ட் வந்துட்டு ரொம்ப நல்லது உடலுக்கு அப்படின்றது டாக்டர் சொல்கிறாங்க. பட் ஆனால் சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்களுக்கு ராக் சால்ட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்காவது சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பாறை உப்புகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து மூணாவது டிப்ஸு. ஓகேங்களா. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்துட்டு சுகர் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இனிப்பு சாப்பிட்றதுனாலையும் இந்த பிரச்சனை வந்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இனிப்புன்ற வரும்போது அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயுமே இனிப்பு சேர்ப்பாங்க. ஒரு கடை இருக்கும் பார்த்தீங்களா, பேக்கரி அப்படின்னு, அந்த பேக்கரிக்குள்ளே போகாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை நமக்கு வராது. ஸோ பேக்கரியில் இருக்கக்கூடிய கேக்கு, பேஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக எடுக்கும்போது நமக்கு வந்து பல பிரச்சனை வரும். இதுன்னு இல்லை, நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்துட்டு அதாவது சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு 4வது விஷயம். அடுத்து 5வது பார்த்தீங்க அப்படின்னா உடல் வெயிட்டு. ஓகேங்களா. உடல் பருமன், அதாவது உடல் எடை. ஓகேங்களா. உடல் பருமன் இருக்கவங்க வந்துட்டு உடல் எடையை வந்து குறைக்கிறது ரொம்பவே நல்லது. அண்டு நார்மலாக இருக்கவங்க எப்பயுமே வந்துட்டு பிஎம்ஐ அளவு அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அளவில் உங்களை உயரத்துக்கு ஏற்ற எடை அந்த அளவில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உடற்பயிற்சிகள் செஞ்சு உங்களோட உடல் எடையை வந்து உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 5வது. 6வது பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபுட்டு தான். நம்ம சாப்பிட்ற, அதாவது நம்ம வந்து தமிழர்கள், நம்ம வந்துட்டு உணவே மருந்து அப்படின்னு சாப்பிட்டோம், மருந்தே உணவு உணவே மருந்துன்னு சாப்பிட்டவங்க நம்மலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம மற்ற எல்லா கண்ட்ரீஸில் இருக்க ஃபுட்டையும் நம்ம சாப்பிட்றோம். ஸோ ஒரு சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நாட்டுகளில் உணவு பழக்கங்கள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க உணவுகளில் வந்துட்டு நிறையா கலப்படம், கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி அதாவது பயிரிடும் போதே வந்துட்டு அதுக்கு பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறதுனால நமக்கு இப்போ உணவே வந்துட்டு விஷமாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமைகளில் தேர்ந்தெடுத்து சரியான முறையில் உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வியாதிகள்லேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன சாப்பிட சொல்லுவாங்க, அஃப்கோர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நல்ல பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, தானியங்கள் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7வதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நம்ம எல்லாருக்குமே காமனாக நம்ம எல்லாருமே இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு லூஸ் மோஷன் போகுது, ஒரு ஃபீவர் அடிக்குது, ஒரு தலை வலிக்குது அப்படின்னா அவங்க பாட்டில் போய் மெடிக்கலில் போய் இருந்தாங்க, எனக்கு தலை வலிக்குது, இந்த வயசு ஒரு மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி லவக்குன்னு போட்டு மாத்திரை முழுங்கிட்டு பேசாமல் இருந்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது டோசேஜ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதே தெரியாமல் நம்ம ஒரு மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது அது உங்களோட கிட்னியை தாங்க பாதிக்கும். ஸோ அதிகமாக நிறையா பேர் இந்த தலைவலிக்கு மாத்திரை டொப்புன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறையா கேர்ள்ஸ் வந்துட்டு பீரியட்ஸ் பெயினுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வலி மாத்திரைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு கண்டிப்பாக கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகுங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டாக்டரோட அறிவுரை இல்லாமல் மாத்திரை மருந்துகள் எடுக்கிறத தவிர்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்துட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை அப்பயே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால இன்னொரு பிரச்சனைகள் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். அதுக்கான அறிகுறிகள் நம்ம சொல்லியாச்சு, அதுக்கான வழிமுறைகள் நம்ம சொல்லியாச்சு. பேசிக்காக நல்லா சாப்பிட்டு நல்ல உடல் உழைப்பு போட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, நான் ஒரு நல்ல வீடியோ கொடுத்த திருப்தியோட இந்த வீடியோவை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். அண்ட் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய், see you.